செய்திகள் தொடர்கின்றன. பள்ளி மாணவர்களிடையே கலை மற்றும் அறிவியல் படிப்புகளின் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அறிவியல் கண்காட்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் அறிவியல் படிப்புகளின் அவசியத்தை விளக்கும் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. விலங்கியல் பாடத்தில் ஆர்வம் ஏற்படுத்தும் வகையில் மனித எலும்புகளை பற்றிய தகவல்களும், தாவரவியல் பாடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விதவிதமான தாவர வகைகளை பற்றிய தகவலையும், வேதியியல் பாடத்தில் ஆர்வம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு ஆய்வுக்கூட பரிசோதனைகள் பற்றியும் கண்காட்சியில் விரிவாக விளக்கப்பட்டிருந்தது. பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் பெரும்பாலும் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தேர்ந்தெடுப்பதால் அறிவியல் படிப்புகளை பற்றி அறிந்து கொள்ள இந்த கண்காட்சி மிகவும் உதவிகரமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் இருந்து இலங்கை வழியாக வளைகுடா நாடுகளுக்கு கடத்த முயன்ற கடல் அட்டைகளை கடலோர காவற்படையினர் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் அருகே கரையூர் கடற்பகுதியில் கடலோர காவல் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது கடற்கரை அருகே குடிசை வீடு ஒன்றில் சோதனை நடத்தினார்கள். இதில் அந்த குடிசைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கடல் அட்டைகளை கைப்பற்றினார்கள். சோதனை போட சென்றபோது அந்த வீட்டில் மறைந்திருந்த 2 பேர் தப்பி ஓடிவிட்டனர். வீடு அருகே பதுங்கியிருந்த ஒரு சிறுவனை பிடித்து விசாரித்த போது அங்கு மறைத்து வைத்திருந்த கடல் அட்டைகளை இலங்கை வழியாக வளைகுடா நாடுகளுக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. அதன் மதிப்பு 80 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. கடல் அட்டைகளை கடத்த முயன்றது வெள்ளாயுதம் என்ற திமுக பிரமுகர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் அடக்குமுறையை கண்டித்து வருகிற 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்போவதாக பாஜக அறிவித்துள்ளது. கரூரில் பாஜகவின் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகம் முழுவதும் ஊழலுக்கு எதிரான அரசின் அடக்குமுறைகளை கண்டித்து வருகிற 24ஆம் தேதி கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும், இலங்கை அரசு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்து கச்சத்தீவில் தேசிய கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். வருகின்ற 24ஆம் தேதி புதன்கிழமை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி போராட்டத்தை ஜனநாயக படுகொலையை கண்டித்து, இந்த அரசாங்கத்துடைய ஜனநாயக படுகொலையை கண்டித்து, ஊழலுக்கு எதிராக, கருப்பு பணத்திற்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் தங்கள் முடிவுகளை எடுக்கும் போது திமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களது நலத்தை மட்டுமே மனதில் கொண்டு செயல்பட்டனர் என்றும், அதேபோல் இல்லாமல் தமிழக அரசு மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது எச்சரிக்கை விடுத்தார். திமுக, பாமக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி தேமுதிகவில் இணையும் விழா குடியாத்தத்தில் நடைபெற்றது. இதில் திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி வேலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் குமார் முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஐயம்பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு 500 பேருக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்குவது, ரத்த தானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தாராபுரம் அருகே உள்ள குண்டட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 20 இடங்களில் தேமுதிக கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணி கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் அருகே மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாராபுரம் அருகே உள்ள காங்கேயம் பகுதியைச் சேர்ந்தவர் நாச்சிமுத்து. இவரது மனைவி பழனியம்மாள் ஈரத்துணிகளை அருகிலுள்ள கம்பியில் காய வைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியதால் அலறி துடித்துள்ளார். இதனை பார்த்த அவரது 16 வயது மகன் கார்த்திக் தாயை காப்பாற்ற முயன்றபோது அவரும் மின்சாரத்தில் சிக்கிக் கொண்டார். இருவரது அலறல் சத்தத்தை கேட்டு காப்பாற்ற முயன்ற உறவினர் ஒருவரும் மின்சாரம் தாக்கி தூக்கி எறியப்பட்டார். இதில் கார்த்திக் மற்றும் அவரது உறவினரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தாய் பழனியம்மாள் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மின் வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கை இந்த விபரீத சம்பவத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விநாயகர் சதுர்த்தியை